السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يرحم الله من لا يرحم الناس. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலகத்திலே வாழக்கூடிய மனித இனங்களை நாம் எடுத்துக்கொண்டமையானால் அல்லாஹு தஆலா இந்த மனித இனத்தை பற்றி, இந்த மனித குலத்தை பற்றி எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால், பெருமக்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மிகப்பெரிய ஒரு கோட்பாடு, ஒரே இறைவனை நீங்கள் வணங்குங்கள். உங்களை படைத்தவன், உங்களை உருவாக்கியவன், உங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன் ஒரே இறைவன். அந்த ஒரே இறைவனை நீங்கள் வணங்குங்கள், அவனை தொழுங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக இஸ்லாமிய கோட்பாடு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போலத்தான் எப்படி இறைவன் ஒரே இறைவனோ, எப்படி ஒரே இறைவனை தொழ வேண்டுமோ, ஒரே இறைவனை வணங்க வேண்டுமோ, அதே போன்றுதான் மனிதர்களில் நாம் எடுத்துக்கொண்டமையானால் ஒரே மாதிரியான மனிதர்களை நீங்கள் பாவிக்க வேண்டும். ஒரே மாதிரியாக மனிதர்களை நீங்கள் பாவிக்க வேண்டும், அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான். யா அய்யுஹன் நாஸு தகூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளை, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய அல்லாஹ்வை, உங்களை படைத்த இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ரப்பக்குமுல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதத்தின் வ கலக மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ, உங்களை ஒரே ஆண் பெண்ணில் இருந்து அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். மனித குலம், மனித இனம் இந்த அளவுக்கு பல்கி பெருகி இருக்கிறது என்றால்
ஒரே ஆண் பெண்ணிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய தன்மை, அந்த அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி என்ன என்றால், இந்த உலகத்திலே ஒரே ஆண் பெண்ணிலிருந்து இந்த அளவுக்கு மனித குலத்தை, மனித சமூகத்தை படைத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மனிதர்களை ஒரே மாதிரியாக அந்த மனிதர்களை நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே ஏற்ற தாழ்வோடு நீங்கள் நடக்க வேண்டாம். சமமாக, சமத்துவத்தோடு எல்லா மனிதர்களும் ஒரே தாய் பிள்ளைகள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, மதம் சார்பட்டு இருக்கலாம், சமயம் சாறுபட்டு இருக்கலாம், மொழி மாறுபட்டு இருக்கலாம், இனம் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் மனிதன் என்பவன் ஒரே மனிதன், ஒரே மனித இனம். அந்த மனித இனத்தை நீங்கள் சமமாக நடத்துங்கள். அதிலே ஏற்ற தாழ்வை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். இஸ்லாம் ஏற்ற தாழ்வோடு நடக்க சொல்லவில்லை என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மிகவும் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, இதற்கு ஆதாரங்களாக, இதற்கு சான்றுகளாக பெரும் பெரும் ஹதீசுகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே, சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கின்றது. சகோதர சமயத்தவர்களிடம், மற்ற மக்களிடம், வேதக்காரர்களிடம் எந்த அளவுக்கு சமய நல்லிணக்கத்தோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் முஸ்லிம் அல்ல, அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சகோதர சமயத்தவர்களிடம் எந்த அளவுக்கு பண்போடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. அப்படி நடந்து கொண்டதின் காரணமாக எத்தனையோ லட்சோப லட்சம் மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள் என்பதற்கு நிறைய ஹதீசுகள் நமக்கு ஆதாரங்களாக இருக்கின்றன. பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஒரு விஷயத்தை சொன்னார்கள். சகாபா பெருமக்களை பார்த்து முதலாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இன்ன இலாஹக்கும் வாஹித், உங்களை படைத்த இறைவன் ஒரே இறைவன் தான். உங்களை படைத்தவன், உங்களை உருவாக்கியவன் இன்ன இலாஹக்கும் வாஹித், ஒரே இறைவன் தான். அதில் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக சொன்னார்கள், இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தையும் ஒரே தந்தை தான். ஒரே தந்தையில் இருந்துதான் இந்த அளவுக்கு மனிதன் பல்கி பெருகி இருக்கிறான். உங்களுடைய தந்தையும் ஒரே தந்தை, உங்களை படைத்த இறைவனும் ஒரே இறைவன். இதை நீங்கள் உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அந்த இறுதி பேருரையிலே சகாபா பெருமக்களை பார்த்து சொன்னார். பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சமய நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளார் அஸ்மா பின் அபூபக்கர், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார் ஹுதைபா என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹுதைபா என்ற இந்த பெண்மணி ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுடைய மனைவியாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு மனைவியாக இருந்தார்கள். எப்பொழுது அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்களோ, முஸ்லீம் ஆகிவிட்டார்களோ, அவர்களை விவாகரத்து பண்ணிவிட்டார்கள். இந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் அவர்களுடைய மகளாக இருந்தார்கள். இவர்களை பார்ப்பதற்காக இவர்களை பெற்ற அந்த தாய் ஹுதைபா என்பவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே, பெருமக்களே, எதற்காக வருகின்றார்கள்? தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக, பழைய உறவை புதுப்பிப்பதற்காக, மகளை பார்த்து உறவை புதுப்பிப்பதற்காக அந்த ஹுதைபா என்ற பெண்மணி தன்னுடைய மகளார் அஸ்மா அவர்களை பார்க்க வருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, நிறைய ஆலிம்கள் கருத்து வேறுபாடுகள் கொள்கின்றார்கள். இந்த பெண்மணி கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார், அபூபக்கர் அவர்களுடைய மனைவி கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. ஆனால் தான் பெற்ற மகளை அஸ்மா அவர்களை பார்ப்பதற்காக, உறவை புதுப்பிப்பதற்காக அந்த ஹுதைபா என்ற பெண்மணி வருகின்றார்கள். உடனே அஸ்மா ரலியல்லாஹு தஆலா
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, நபியே நாயகமே, என்னை பெற்றெடுத்த தாய் ஹுதைபா என்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை பார்ப்பதற்காக, என்னை சந்திப்பதற்காக என்னுடைய தாய் ஈமான் இல்லாத நிலையிலே என்னிடத்திலே வருகிறாள். அவளிடத்திலே நான் பேசலாமா? என்னுடைய உறவை நான் பேணலாமா? நான் புதுப்பிக்கலாமா என்று அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விளக்கம் கேட்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா அவர்களை பார்த்து சொன்னார்கள், தாராளமாக நீங்கள் உங்களுடைய உறவை பேணிக் கொள்ளலாம். உங்களுடைய உறவை, தாய் மகளினுடைய அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம். இதற்கு இஸ்லாம் முழு அனுமதி வழங்கிறது. மதம் சார்பட்டு இருக்கலாம், சமயம் சார்பட்டு இருக்கலாம், மொழி சார்பட்டு மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் உறவு என்பது மாறாத ஒன்று. உங்களை பெற்றெடுத்த தாய் அவர்களுடைய உறவை நீங்கள் தாராளமாக பேணிக் கொள்ளலாம். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரியே என்பதை இங்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும், சமய நல்லிணக்கத்தோடு நடக்க வேண்டும். அந்த மக்களிடம் நீங்கள் உங்களுடைய உறவை எந்த அளவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தன்னுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே யாரையும் பார்க்க மாட்டார்கள். முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள், யூதர்கள், இப்படி யாரையும் பார்ப்பதில்லை. எல்லா மக்களிடம் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பழகியவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர் பணக்காரர், இவர் ஏழை, இவர் ஈமான் கொண்டவர், இவர் ஈமான் கொள்ளவில்லை, இவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய விரோதி என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் ஒதுக்கி ஓரம் தள்ளி வைக்கவில்லை. எல்லா மக்களிடமும் சமயத்தோடும் நல்லிணக்கத்தோடும் நடந்து கொண்டார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, மக்கா வாழ்க்கையிலே மிகப்பெரிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விரோதியாக இருந்தவர்கள் உமைர் இப்னு வஹப் என்பவர். பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு விரோதியாக இருந்தவர் உமைர் இப்னு வஹப் என்ற ஒரு மனிதரும் சஃப்வான் இப்னு உமையா என்ற ஒரு மனிதரும். இந்த இரண்டு மனிதர்களும் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த இஸ்லாத்திற்கும் இந்த இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியாக, மிகப்பெரிய ஒரு விரோதியாக மக்கா வாழ்க்கையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடியவர்களாக, தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பேற்பட்ட அந்த கொடு கோளர்களிடம், அந்த கொடு மக்களிடம் எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய நடைமுறையை ஆக்கி கொண்டார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, பத்ருடைய யுத்தம் முடிந்த சமயம் மக்காவில் உள்ள முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மக்காவுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் அந்த பத்ருடைய போர்க்களத்திலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு தோல்வி அந்த மக்கத்து காபீர்களுக்கு. முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், முக்கியமான தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த இரண்டு தோழர்களும், உமைர் இப்னு வஹப் என்று சொல்லக்கூடியவரும் சஃப்வான் இப்னு உமையா என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு மனிதர்களும் மக்காவின் மிகப்பெரிய ஒரு விரோதியாக செயல்பட்டவர்கள். அவர்கள் கௌபாவுடைய உள் வளாகத்திலே ஹிஜ்ரி என்ற அந்த பகுதியிலே அமர்ந்து கொண்டு இரண்டு தோழர்களும் பேசிக் கொள்கின்றார்கள். ரகசியமாக பேசிக் கொள்கின்றார்கள். என்ன பேசிக் கொள்கின்றார்கள்? பெருமக்களே, வரலாற்றிலே பொறிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், பெருமக்களை, அவர்கள் பேசிக் கொள்கிறார். உமைர் இப்னு வஹப் சொல்கிறார், முஸ்லிம்கள் என்னுடைய மகனை கைது செய்து வைத்து விட்டார்கள், கைதியாக பிடித்து வைத்து விட்டார்கள். அவர்களிடத்திலே நான் நஷ்ட ஈடு கொடுத்து என்னுடைய மகனை விடுவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நான் இப்பொழுது இருக்கின்றேன். இந்த நேரத்தில் எனக்கு
நபியை அந்த முகம்மதை நினைத்தால் எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபமாக வருகின்றது. நம்மால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம். ஆனால் இன்று நம்முடைய முக்கியஸ்தர்கள், நம்முடைய பெரும் பெரும் மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் கைதியாக அந்த முஸ்லிம்கள் பிடித்து வைத்திருக்கின்றார்களே, அவர்களுடைய கை இப்பொழுது ஓங்கிவிட்டதே. அதோ கதியாக நம்முடைய நிலைமை ஆகிவிட்டது. என்னுடைய மகனையும் கைதியாக அந்த முஸ்லிம்கள் பிடித்து வைத்திருக்கின்றார்கள். எப்படியாவது நான் சென்று மதீனாவுக்கு சென்று அந்த முகமதை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு என்னுடைய மகனையும் நான் மீட்டுவிட்டு வந்து விடுவேன். நல்லவனை போல பெருமானாரிடம் சென்று கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த நேரடியான அந்த கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே இல்லாமல் நல்லவனை போல சென்று நபியிடம் நடித்து நாடகமாடி அந்த நபியையும் கொலை செய்து என்னுடைய மகனையும் நான் பிடித்து வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய நெஞ்சமெல்லாம் கொதிக்கின்றது. இந்த முஸ்லிம்கள் என்னுடைய மகனை கைது செய்து வைத்து விட்டார்களே. மக்காவுடைய பெரும் பெரும் தலைவர்கள், மக்காவுடைய முக்கியஸ்தர்கள் எல்லோரும் கைதியாக அங்கே பிடிக்கப்பட்டு இருக்கின்றார்களே. இப்பொழுது நினைத்தாலும் என்னுடைய உள்ளம் கொதிக்கின்றது. ஆனால் நான் ஒருவேளை மதீனாவுக்கு சென்றால் கையும் களவாக மாட்டிவிடுவேன். என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்னவாகும்? நான் நடித்து பெருமானாரிடம் கொலை செய்து என்னுடைய மகனையும் மீட்டு வந்து விடுவேன். ஆனால் நான் சென்று நான் மாட்டி பெருமானார் என்னை கொலை செய்து விட்டால் என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்னவாகுமோ? என்னுடைய குடும்பம் எனக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சம்பாத்தியத்தில் தான் என்னுடைய குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு பக்கம் பெருமானாரை கொலை செய்ய வேண்டும், பெருமானாரிடம் இருக்கக்கூடிய என்னுடைய மகனை நான் மீட்டி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களும் சஃப்வான் இப்னு உமையா அவர்களும் கௌபாவுடைய உள் வளாகத்திலே அந்த ஹிஜ்ரி என்ற பகுதியில இருந்து ரகசியமாக பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் பேசுவது யாருக்கும் தெரியாது. அவருடைய குடும்பத்திற்கோ நபிக்கோ யாருக்கும் தெரியாது. அங்கே அவர்கள் இருவர்கள் மட்டும்தான் அந்த ஹிஜ்ரி என்ற பகுதியிலே ரகசியமாக பெருமானாரை தீர்த்து கட்ட வேண்டும், என்னுடைய மகனை மீட்க வேண்டும் என்பதாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பேசுவது யாருக்கும் அங்கே தெரியாது. அந்த நேரத்திலே சஃப்வான் இப்னு உமையா அவர்கள் சொல்கின்றார்கள், உமேர் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் அவர்களே, நீங்கள் பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள். உங்களுடைய முடிவு நல்ல முடிவு. உங்களுடைய முடிவு நல்ல முடிவு. பெருமானாரை தீர்த்து கட்ட வேண்டும், உங்களுடைய மகனை மீட்க வேண்டும், மக்காவுடைய தலைவர்களை அங்கே கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கின்றீர்களே, அது மிகப்பெரிய ஒரு முடிவு. நீங்கள் உடனே புறப்படுங்கள். மதீனாவுக்கு சென்று நல்லவனை போல நடித்து பெருமானாரை கொலை செய்துவிட்டு உங்களுடைய மகனை நீங்கள் மீட்டி வந்து விடுங்கள் என்பதாக அந்த சஃப்வான் இப்னு உமையா தன்னுடைய நண்பருக்கு ஏத்தி விடுகிறார், சூடேற்றுறார், ஏத்தி விடுகிறார். பெருமானாரிடம் நீங்கள் புறப்படுங்கள் என்பதாக. உடனே உமைர் இப்னு வஹப் என்பவர் உருவிய வாளோடு வாளை தன்னுடைய தோளிலே தொங்கவிட்டு நேராக மதீனாவுக்கு புறப்படுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக, தன்னுடைய மகனை மீட்டு எடுப்பதற்காக செல்கின்றார்கள். செல்லக்கூடிய அந்த தருணத்திலே மஸ்ஜித் நபவியினுடைய அந்த வளாகத்திலே தன்னுடைய குதிரையை வாகனத்தை நிப்பாட்டுகின்றார்கள். நிப்பாட்டக்கூடிய அந்த இடத்துக்கு அருகாமையிலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் நிற்கின்றார்கள். இந்த உமைர் இப்னு வஹபை பார்த்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அந்த வார்த்தையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை அப்படியே இங்கே பதிவு செய்து காட்டுவார்கள். ஹாதா கல்புன் அதுவுல்லாஹ், இந்த அல்லாவின் விரோதியான இந்த நாய் எதற்காக இங்கே வந்திருக்கிறான்? ஹாதா கல்புன் அதுவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதியான கல்பு, இந்த நாய் எதற்காக இங்கே வந்திருக்கிறான்? இவனுடைய நோக்கம் சரியில்லையே. இவனுடைய முகத்தை பார்த்தால் நல்லவனை போல தெரியவில்லை.
நல்லவனை போல நடித்து நாடகமாடி இங்கே பெருமானாரை ஏதோ செய்ய வந்திருக்கிறான், இவனுடைய முகத்தை பார்த்தால் தெரிகிறது என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா விளங்கிக் கொண்டார்கள். உடனே பெருமானாரிடம் சென்றார்கள். நபியே நாயகமே, உமைர் இப்னு வகப் வந்திருக்கிறார், உருவிய வாளோடு வந்திருக்கிறார். அவர் வந்த நோக்கம் சரியல்ல, ஏதோ தவறான நோக்கத்திலே வந்ததை போல தெரிகிறது. அவரை நான் விரட்டி அடித்து விடலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வரச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். உமைர் இப்னு வகப் அந்த வாளிலே விஷம் தழுவி விஷம் தழுவப்பட்டு அந்த வாளை தன்னுடைய தோளிலே தொங்கவிட்டு பெருமானாரை கொலை செய்வதற்கு வருகிறான். நேரடியாக இல்லை, நல்லவனை போல நடித்து விஷம் தழுவப்பட்டு வாளால் வெட்டினார், பெருமானார் இறந்து விடுவார் என்ற நோக்கத்திலே வருகின்ற பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த உமைர் இப்னு வகபை நிப்பாட்டுகின்றார்கள். அந்த வாளை கீழே கலட்டி விட்டு நீ பெருமானாரை போய் சந்தி, வாளோடு செல்லாதே, வாளை கீழே கலட்டி வை என்பதாக அந்த உமைர் இப்னு வகப் அவர்களிடம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட பொழுதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாளோடு அவரை வரச் சொல்லுங்கள், வாளோடு அவரை வரச் சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாளோடு வந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மரியாதையாக வரவேற்றார். அவரை மரியாதையாக வரவேற்று அவரை உபசரித்தார்கள். அவர்களை பார்த்து கேட்டார்கள், உமேர் அவர்களே, எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? என்ன காரணம்? நன்றாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதாக பெருமானார் தனக்கு அருகாமையிலே அந்த மனிதரை அமர வைத்து மரியாதை மிகத்தோடு அன்போடு அங்கே உபசரித்து அங்கே வரவேற்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே அந்த சஹாபி சொன்னார், நபியே நாயகமே, எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய மகன் உங்களிடத்திலே கைதியாக இருக்கிறார், என்னுடைய மகனை மீட்டிக் கொள்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் நபியே என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், வேற எந்த நோக்கம் இல்லையே, வேற எந்த நோக்கத்தோட வந்திருக்கீங்களா? இல்லையே. அப்படியா? ஆனால் சில தினங்களுக்கு முன்னால் நீங்களும் உங்களுடைய நண்பரும் காபாவுடைய உள்பகுதி ஹிஜ்ரி என்ற அந்த பகுதியிலே ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தீர்களே, இதுபோல முகமது நபியை கொலை செய்ய வேண்டும், அந்த முகமது நபி முஸ்லிம்களை கைது செய்து, முஸ்லிம்கள் அந்த என்ன செய்தார்கள், அந்த குஃபார்களை கைது செய்து விட்டார்கள், மக்காவுடைய முக்கிய தலைவர்கள் என்னுடைய மகனையும் கொலை என்ன செய்தார்கள், கைது செய்து அவர்களுடைய கைவசம் வைத்திருக்கின்றார்கள், அவர்களை எப்படியாவது தீட்டு கட்ட வேண்டும், எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்பதாக நீங்களும் உங்களுடைய நண்பர் சஃப்வான் இப்னு உமையா அவர்களும் பேசிக் கொண்டிருந்தீர்களே, இது உண்மையா? இதை நிறைவேற்றுவதற்காக வேண்டிதான் இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடன் அந்த உமைர் இப்னு வகப் பதறி போய்விட்டார். நாம் ரகசியமாக அந்த காபாவுடைய உள் வளாகத்திலே பேசிய அந்த பேச்சு, ரகசியமான பேச்சு, நம்முடைய குடும்பத்துக்கு தெரியாது, நம்முடைய மக்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாத அந்த ஒன்று பெருமானாருக்கு எப்படி தெரிஞ்சு? துடித்து போயிட்டார் உமைர் இப்னு வகப். அதற்கு மேல அவருக்கு பேசுறதுக்கு வேற எந்த வழியும் இல்லை. அப்படியே நிப்பாட்டிட்டார், பேச்சை நிப்பாட்டிட்டார் உமைர் இப்னு வகப். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்திலே நீங்கள் பேசிய பேச்சு எனக்கு தெரியும். உமைர் இப்னு அவர்கள் சொன்னார்கள், வானத்தில் இருந்து அல்லாஹ் வகியை இறக்கி வைத்து விட்டானா, இல்லை ஜிப்ரீல் மூலமாக உங்களுக்கு வகி வந்து விட்டதா? அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் காலாகாலத்திற்கும் சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, அல்லாஹ்வின் மூலமாக வகை வந்து கொண்டிருக்கிறது, வானத்திலிருந்து வருகிறது, ஜிப்ரீல் மூலமாக வருகிறது, இதுதான் மார்க்கம், இதுதான் சத்தியம் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, உண்மையான மார்க்கத்தை போதித்தீர்களே, அதுபோல அல்லாஹ் விண்ணுலகத்திலிருந்து இந்த செய்தியை உங்களுக்கு கிடைக்க செய்து விட்டானா? நாங்கள் எவ்வளவோ லட்ச கிலோமீட்டர், பல நூறு கிலோமீட்டருக்கு அப்பால கௌபாக்குள்ள உள்ள உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? எப்படி உங்களுடைய காதுக்கு எட்டியச்சு?
அல்லாஹ் அறிவித்து விட்டானா என்பதாக அந்த உமேர் இப்னு வஹப் என்ன செய்தார்? பதறி போய் பெருமானாரிடம் கேட்டவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். உடனே அந்த உமேர் இப்னு வஹப் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்பதாக கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமானாரை கொலை செய்ய வேண்டும், பெருமானாரை தீர்த்து கட்ட வேண்டும், நம்முடைய மகனை மீட்டிக் கொள்ள வேண்டும் என்று நடித்து நல்லவனை போல பெருமானாரை கொலை செய்வதற்கு வந்த அந்த உமேர் இப்னு வஹப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த சகோதர சமயத்த மக்களிடம் அந்த அன்போடும் பண்போடும் நல்ல உபசரிப்போடும் நடந்து கொண்ட அந்த காரணத்திற்காக, அந்த நடைமுறைக்காக அந்த நேரத்திலே உமேர் இப்னு வஹப் இஸ்லாத்தை தழுவுகிறார் என்ற விஷயம் நமக்கு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, தன்னுடைய நண்பர் உமேர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற செய்தி சஃப்வான் இப்னு உமையா அவர்களுக்கு தெரிந்து கடுக்கோபம். பெருமானாரை கொலை செய்ய சென்றவர், நமக்கு சப்போர்ட்டாக இருந்தவர், திடீரென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே என்பதாக கடும் கோபத்திலே சஃப்வான் இப்னு உமையா காத்து கொண்டிருக்கிறார்கள். உமேர் இப்னு வஹப் நேராக தன்னுடைய நண்பரிடம் வருகின்றார். என்னுடைய அருமை நண்பரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். முகமது அவர்கள் உண்மையான ஒரு நபியாக இருக்கிறார். நான் எந்த நோக்கத்திலே சென்றேனோ அந்த நோக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாத்திலே இப்பொழுது நான் இருக்கின்றேன், நீனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்பதாக சொன்னவுடன் அந்த சஃப்வான் இப்னு உமையா அவர்கள் சொன்னார்கள், நான் தற்கொலை செய்து இறந்தாலும் இறப்பேனே தவிர அந்த முஹம்மது நபிக்கு முன்னால் கை கட்டி மண்டியிட்டு ஒரு காலம் நான் நிற்க மாட்டேன் என்பதாக சஃப்வான் இப்னு உமையா அவர்கள் மறுத்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த உமேர் இப்னு வஹப் சொல்கின்றார், நபியே நாயகமே, நான் உங்களை புரிந்து உங்களை விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், உங்களை கொலை செய்ய நோக்கத்திலே வந்தேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய நண்பர் சஃப்வான் இப்னு உமையா அவர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றதால் அவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது தற்கொலை செய்ய போகிறார். தற்கொலை செய்வதற்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். எப்படியாவது அவர்களை மன்னித்து விடுங்கள், அவரை மன்னித்து பாதுகாத்து விடுங்கள் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவரை அழைத்து வாருங்கள், நான் அவரை மன்னித்து விடுகிறேன், அவரை மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னவுடன் அந்த உமேர் அவர்கள் தன்னுடைய நண்பரை அழைக்கின்றார். வாருங்கள், பெருமானார் உங்களை அழைக்கின்றார்கள், உங்களை மன்னித்து விடுவார்களாம், தற்கொலை செய்ய வேண்டாம், நீங்கள் பெருமானாரோடு சமத்துவமாக சரிசமமாக நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னவுடன் அவர் அந்த நேரத்தை திரும்பவும் மறுத்து விட்டார். பெருமானார் வர சொல்லி ஏமாற்றி விடுவார், மன்னிப்பேன் என்று சொல்வார், ஆனால் மன்னிக்க மாட்டார். உமேர் அவர்கள் சொல்கின்றார்கள், சாதாரண மனிதர் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள், உடனே உங்களை மன்னிப்பார்கள், நீங்கள் வாருங்கள் என்பதாக சொன்னவுடன் கடைசி வரவில்லை. அவர் சொன்னார், அந்த சஃப்வான் இப்னு உமையா சொன்னார், பெருமானார் என்னை மன்னிக்க வேண்டும் என்றால் பெருமானாரிடம் இருந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள், நபி என்னை மன்னிப்பார், நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் என்று இருந்தால் அவரிடமிருந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று சஃப்வான் இப்னு உமையா சொன்னவுடன் அந்த உமேர் இப்னு வஹப் பெருமானாரிடம் வந்து, நபியே நாயகமே, அவர் நம்ப மறுக்கிறார், ஏதாவது ஆதாரத்தை கேட்கிறார் என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையிலே இருக்கக்கூடிய தலைப்பாகையை கலட்டி கொடுத்தார்கள். தலப்பாயை கொண்டு வந்து அந்த சஃப்வான் இப்னு உமையா அவர்களிடம் உமேர் இப்னு வஹப் ஒப்படைக்கிறார். பாருங்கள், பெருமானார் ஆதாரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கின்றார்கள், இப்பொழுதாவது நபியை ஏற்றுக்கொள்ளுங்கள், நபியை நம்புங்கள், வாருங்கள் என்பதாக திரும்ப திரும்ப தன்னுடைய நண்பரை அங்கே அழைக்கின்றார். கடைசியாக வந்தவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் இல்லை, உங்களுக்கு மனம் நல்லாக இருந்தால் நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், நபியை ஏற்றுக்கொள்ளலாம். நிர்பந்தப்படுத்தி இந்த மார்க்கத்திலே உங்களை நுழைக்க நான் நாடவில்லை, உங்களுடைய கொள்கை எதுவோ அந்த கொள்கையிலே இருங்கள்,
எங்களுடைய கொள்கை எதுவோ அந்த கொள்கையில நாங்கள் இருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் என்பவர்கள் ஒரே மாதிரியாக பாவிக்கக்கூடியவர்கள், மனித நேயத்தோடு மனித நல்ல எண்ணத்தோடு நடக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் போதிக்கின்றது. ஆகையால் உங்களுடைய மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தில் இருங்கள், தாராளமாக உங்களை நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் இந்த இஸ்லாம் இருக்கிறது சாதாரண மார்க்கம் அல்ல, சத்திய மார்க்கம், உண்மையை போதிக்கக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை நீங்க ஏத்தா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா உங்க கொள்கையிலே நீங்க இருந்து கொள்ளலாம். நான் வற்புறுத்தி இஸ்லாத்திற்குள்ளே உங்களை அழைக்கவில்லை என்பதாக அந்த சஃப்வான் இப்னு உமையா அவர்களிடம் பெருமானாரின் சொன்னவுடன் அந்த சஃப்வான் இப்னு உமையா சொன்னார், எனக்கு ஒரு 2 மாசம் தவணை வேணும். இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்டா ஒரு 2 மாசம் வேணும், நான் உடனே ஏத்துக்கிற முடியாது. நீங்க சொல்லுறதுனால உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்க முடியாது, 2 மாசம் வேணும் என்று சொன்னவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 மாசம் இல்ல 6 மாசம் எடுத்துக்கிறங்க, 6 மாசம் யோசிங்க, உங்களை வற்புறுத்தி இந்த இஸ்லாத்திலே நான் கொண்டு வரவில்லை என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்கின்றார்கள். 6 மாதம் கழித்து, சில மாதங்கள் கழித்து பெருமானாரின் கரம் பிடித்து சஃப்வான் இப்னு உமையா எந்த அளவுக்கு கோப கனலோடு பெருமானாரை வெறுத்து ஒதுக்கினாரோ அப்பேற்பட்ட அந்த மகான்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதை வரலாற்றிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், அவர்கள் இறந்த மாதம், சமய சகோதர மக்களிடம் சமய நல்லிணக்கத்தோடு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நடந்ததின் காரணமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு வெளிச்சமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. அப்பேற்பட்ட அந்த நல்ல நடைமுறையோடு நல்ல பண்புகளோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதுபோல நடப்பதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிதவ் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி